ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? போதிய அளவுக்கு பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் ஓய்வடைந்திருக்கிறது. இதனையடுத்து நாளை காலை முதல் வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணி நடைபெற இருக்கிறது. இதற்காக வாகனங்கள் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றே அந்த வாக்குச்சாவடி இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான வாகனங்களை நேற்று முதலே தயார் செய்து வந்தார்கள். குறிப்பாக அந்த வாகனங்களுடைய உரிமையாளர் பெயர், ஓட்டுநர் பெயர், வண்டிக்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் உள்ளிட்ட அனைத்தும் நேற்றே சரிபார்க்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனங்களில் எல்லாம் தற்பொழுது எண்கள் ஒட்டப்பட்டு தற்பொழுது இந்த வாகனங்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக தற்பொழுது சிஎன்சி மைதானத்தில் இருந்து வாகனங்கள் ஒவ்வொன்றாக அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சிஎன்சி மைதானத்தில் இருந்து மொத்தமாக 52 வாகனங்கள் இந்த அதாவது அதிவிரைவு படைக்காக 10 வண்டிகளும், வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்வதற்காக 21 வாகனங்களும், குயிக் ரியாக்ஷன் டீம் செல்வதற்காக ஒரு 21 வாகனங்களும் என மொத்தம் 52 வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு இங்கிருந்து ஒலிபெருக்கி மூலமாக ஒவ்வொரு வாகனங்களும் கொண்டு செல்வதற்காக அறிவிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த வாகனங்கள் இங்கிருந்து மாநகராட்சி அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வாக்குப்பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் இன்று கொண்டு செல்லப்பட இருக்கிறது. நாளை காலை இந்த வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது. மொத்தம் இந்த தொகுதியில் 77 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 5 மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. அதே போல் அதை அந்த கண்ட்ரோல் மிஷின், அது மட்டுமல்லாமல் விவிபேட் உள்ளிட்ட இயந்திரங்களும் இதற்கான அதிகாரிகளும் செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன். கோகுல், தபால் வாக்குகளுடைய நிலைமை என்ன? முழுமையான அந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிச்சா? ஏன்னா நாளைக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் முன்பு வரைக்கும் தபால் வாக்களிக்கக்கூடிய நடைமுறை அப்படின்றது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் தேர்தல் பணியாளர்களுக்கு முழுமையான பயிற்சி நிறைவு செய்துவிட்டதா? ஒரு சில இடங்களில் முறையான அந்த மாதிரி வாக்கள் அளிக்கப்படாமலேயே மீண்டும் வாக்குப்பதிவிலிருந்து நிறைய குளறுபடிகள் நடக்கும். அது போன்ற பயிற்சிகள் எல்லாம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கா இந்த முறை? ஏற்கனவே 80 வயதுக்கு அதிகமானவர்களுக்கான தபால் வாக்குக்கான வாக்குப்பதிவு ஏற்கனவே சேகரிக்கப்பட்டது. அதாவது 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு இல்லம் தேடி சென்று அவர்களிடம் வாக்குகளை பெற்று பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்டு கொண்டு சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமில் பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வாக்களிப்பதற்காகவும் ஒரு நாள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுடைய தபால் வாக்குகள் அந்த மாநகராட்சி அலுவலகத்திலேயே சேகரிக்கப்பட்டு அந்த வாக்குப்பெட்டியும் பாதுகாப்பு அறையில் பத்திரமாக வைக்கப்பட்டு காவல்துறை தற்பொழுது நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. 2-3 முறை அதற்கான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று தற்பொழுது தயார் நிலையில் அந்த வாக்குப்பெட்டிகள் இருக்கிறது. மீண்டும் நாளை காலையும் தேர்தல் முகவர்கள் முன்பு அந்தந்த வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு முதலில் சரிபார்க்கும் பணி நடைபெறும். அதன் பிறகே வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது. தற்பொழுது அந்த வாக்குப்பெட்டிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்காக வாகனங்கள் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. தேவப்பிரியா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தற்போது ஏற்கனவே நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வடைந்த நிலையில் தற்போது வாக்குப்பெட்டிகளை, வாக்குப்பதிவு இயந்திரங்களை தற்போது அந்தந்த சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளை அனுப்பக்கூடிய பணி தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தொடர்பான விரிவான தகவலை பயந்துகிட்டீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறக்கூடிய நிலையில் தொகுதி குறித்த சில அடிப்படையான தகவல்களை பார்க்கலாம். ஈரோடு சட்டமன்ற தொகுதி கடந்த 2008ஆம் ஆண்டு மறுசீரமைப்பில் ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு என பிரிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் திமுகவை சேர்ந்த முத்துச்சாமியை வீழ்த்தி அத்தொகுதியின் முதல் எம்எல்ஏ ஆனார். அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே.எஸ். தென்னரசு தேமுதிகவிலிருந்து விலகி திமுக ஆதரவுடன் மக்கள் தேமுதிக என்ற கட்சியின் பெயரில் போட்டியிட்ட
சந்திரகுமாரை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார். 2021ஆம் ஆண்டு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவேரா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜாவை விட 8904 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். யுவராஜா 58,396 வாக்குகளை பெற்றிருந்தார். இதன் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றியை சுவைத்தது. அந்த தேர்தலில் மூன்றாவதாக வந்த நாம் தமிழர் கட்சி 11,629 வாக்குகளையும், 4வது இடம் பிடித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி 10,005 ஓட்டுகளையும் பெற்றன. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை 238 வாக்குச்சாவடிகள் உள்ளன. 1,10,713 ஆண் வாக்காளர்களும் 1,16,140 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 2,26,876 வாக்காளர்கள் உள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஜவுளி வியாபாரம் பிரதானமாக விளங்குகிறது. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் சந்தை உலக பிரசித்தி பெற்றது. அங்கு பிபி அக்ரஹாரம், மரப்பாலம் போன்ற பகுதிகளில் சிறுபான்மையினரின் 50,000 ஓட்டுகள் உள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டுகளே திருமகன் ஈவேராவின் வெற்றியை தீர்மானித்தது நினைவில் கொள்ளத்தக்கது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் சிறைக்கு செல்வார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் குற்றவாளிகளை திமுக தான் காப்பாற்ற நினைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா வீட்டிலேயே கொள்ளையடிச்சவங்க அவங்க, அந்த கொள்நாட்டிலேயே கொள்ளையடிச்சவங்க, கொலை செஞ்சிருக்கிறவங்க அவங்க. அந்த விவரம் தான் விரைவில் வரப்போகுது. அதுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் ஊர்வலா சொல்ற அத்தனை பேரும் பிடிச்சி ஜெயில பிடிச்சி போறதுதான் நம்முடைய கடமை. கொடநாடு கொடநாடு என்று பூச்சாண்டி காட்டுற வேலையில அங்க நடக்காது. சாரி அவர்களே, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்தது திமுக. ஆக இதுல ஏதோ வில்லங்க இருக்குது, இவர்களுக்கு அவர்களுக்கு சம்மதம் இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஆக ஏன் இவ்வளவு அக்கறை உங்களுக்கு, ஏன் இவ்வளவு அக்கறை? ஆக இதுல ஏதோ மர்மம் இருக்குது. வார விடுமுறை தினத்தை ஒட்டி இன்று சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கன்னியாகுமரியில் குவிந்தனர். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் சூரிய உதயத்தை காண வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் சன் வியூ பாயிண்ட் பகுதியில் நின்று விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே தோன்றிய சூரியனை கண்டு ரசித்தனர். ரம்மியமான அந்த காட்சியை தங்களுடைய செல்போன்களிலும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் கடலோர பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது.